எரி விளக்கு மாதிரி எரியணும்னா சின்னதாக போடணும். அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக எரிஞ்சு குடிச்சோடனே சார்கோல் எடுக்கணும். இது யார் எடுக்கிறோம்? சார்கோல் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு திரி எடுக்கிறோம். திரும்ப இதே மாதிரி போட்டு திரும்ப பற்ற வச்சுட்டு வந்துடணும். இது மாதிரி கண்டினியூஸாக தொடர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். போதும். அது இழுத்துரும். நம்ம எண்ணெய் ஊற்றணும். இயற்கையா கிடைக்கக்கூடிய விஷயத்துல கெமிக்கல், நம்மளா செஞ்சோம்னா அது சிந்தட்டிக். இங்க பிரச்சனையும் சிந்தட்டிக் தான். அதனால இப்ப நம்ம உப்பு இருக்குல்ல, அதுக்கு இது உள்ள மூடி எடுத்து இதெல்லாம் இது கருப்பல். கருப்பல் பெட்டர் வெள்ளோட. அது உங்களுக்கானது. இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியல. ஆனா அது இயற்கையோட அமைப்பு வேற வேற இருக்கும். வேற வேறனா அப்படி இல்லை. வெள்ளெல்லு தனி, இது தனி.
பிளண்டரே எடுத்துக்கலாங்களா? ஆனா என்ன ஃபுல்லா கரையாம இருக்கு. இங்க இன்னும் ஃபுல்லா கரையில. அதுல வச்சு கரைச்சி வச்சு வெளியே பறக்குமா இந்த மிஷின் அது இதுனா சீக்கிரம் உங்களுக்கு சாலிட் ஆயிடும். இது அவ்வளவு சீக்கிரத்துல சாலிட்லாம் வராது, லிக்விடாவே தான் இருக்கும். ஒரு தடவை சொல்லி தருங்களா? ஜஸ்ட் ஃபிராக்ஷன் அப்போ டச் பண்ணிட்டே இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு வந்து இது க்ரீம் பதம் வரணும். இப்போ வந்துருக்கு பாத்தீங்களா, இதோட உங்களுக்கு க்ரீமியா வரும். பார்த்தவங்க சொல்லுங்க எப்படி இருக்கு. அந்த மில்க் ஷேக் அது மாதிரி இருக்கா? இது அப்படியே இருக்கட்டும். மோல்டு எடுத்துக்கோம், அச்சு எடுத்துக்கோங்க. வெயிட் கொடுத்தா ஒரே நிமிஷம். நீங்க ஊத்துங்க, அவங்க பிளான் பண்ணுங்க. ஃபுல்லா ஊத்திடுங்க. இதோட பதம் என்னன்னா, தோசை மாவு பதம் இருக்குல்ல, அது வந்த உடனே நீங்க மோல்டுக்கு மாத்திடணும். வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கொடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே பண்ணலாம். இந்த பதம் பார்த்துக்கோங்க. டக்குன்னு இப்போ மோல்டுக்கு மாத்துங்க. டக்குன்னு ஊத்திடணும், இல்லாட்டி இதுல சோப்பு இதே சாலிடா மாறி கலரிங் பண்ணுவாங்க. கலரிங் பண்ணணுங்களா? எசன்ஸ் என்னன்னா, இப்ப எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இதே மூணா பிரிச்சிருவாங்க. மூணா பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் வந்து பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணும்போது ஊத்துறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இது பாதி அது பாதி அது பாதி மூணும் மிக்ஸ் பண்ணி கலப்பாங்க. கெட்டியாயிடுச்சு பாருங்க. இம்மிடியேட்டா இதுக்கு பேர் வந்து ட்ரேசிங் சொல்லுவோம். இந்த டைம் இருக்குல்ல, நீங்க மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு சீக்கிரம் வந்து சாலிடா இருந்துச்சு. ஸ்பூன் வேண்டாம், பிளண்டர் எடுத்து இது அதுல வலிக்க முடியும். இன்னொன்னு செய்யும் போது இதுல எதுவுமே கையில தொடக்கூடாது. யாராவது தொட்டு பாக்குறீங்களா? என்ன ஃபீல் வருதுன்னு? சூடா இருக்காது, எரிய ஆரம்பிக்கும். எதுவும் தடா ஃபுல்லா உள்ள விட்டு செய்யுங்க. அப்படியே சுத்திலும் ராட்டமா. இப்ப பாத்தீங்களா, அப்படியே சாலிட் ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரமா ட்ரேஸ் ஆயிடும். இதுக்கு பேர் வந்து ட்ரேசிங் டைம். இதுல வந்து நீங்க சில டைம் எசென்சியல் ஆயில் இது பீவாக்ஸ் இதுக்கு 10 மில்லி.
Right, sir. 5 minutes. 5 minutes. இது பேர் வந்து பிஹெச் டெஸ்ட் பேப்பர். இது எல்லாமே நீங்க சோப் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30 நாள் கழிச்சு 35 நாள் கழிச்சு இந்த பிஹெச் நம்ம சோப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிஹெச் லெவல் 7 8 இருந்துச்சுன்னா இந்த சோப் யூஸ் பண்ணலாம். இன்னும் அதுல 12 8க்கு மேல போச்சுன்னா இந்த சோப் யூஸ் பண்ணலாம். இது நீங்களாவே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நீங்க வெளியே கொடுக்கணும், இல்லை நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணணும். சரி, எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? 50 ரூபா 100 ரூபா அந்த 120 ரூபா அந்த மாதிரி பாத்திரத்துல பிஹெச் டெஸ்ட் பேப்பர் 2 பிரிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒன்று பிரச்சனை இங்கிட்ட இது என்னது காஸ்டிக் சோடா தானே? இதோட பிஹெச் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? சும்மா ஊற்றி இதுல டிப் பண்ணுங்க. வாட்டர் கொஞ்சம் எடுத்துருவாங்க. மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கா அந்த கலர்? இதோட வச்சு பாருங்க. எந்த கலர்ல இருக்கு? 14 இருக்கா? அதோட பிஹெச் வந்து 14. கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இது டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஹெச் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? ப்ளூ ஆயிடுச்சா? அப்ப என்ன பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கு? பிஹெச் லெவல் சோப்பா மாறினதுக்கு அப்புறம் 12 இருக்கா? 12 வந்துருச்சு. அப்ப இதை அப்படியே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். இதனாலதான் சோப் 20 நாளைக்கு முன்னாடி செஞ்ச சோப். இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா லைட்டா வாட்டர் வச்சு இப்படி தேய்ச்சிருங்க. இப்ப பிஹெச் பேப்பர் வச்சு பாருங்க. கிரீன் ஆயிடுச்சா? கலர் மெஷர்மெண்ட் கலர் வச்சு பாருங்க. என்ன கலர்? 8 இருக்கா? இப்ப நீங்க உங்களோட பேப்பர் வச்சு பாருங்க. 8 இருக்கா? அப்ப 5 வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப அப்படி நீங்க வரும்னா நீங்க அது வந்து ஆசிட் ஃபார்ம்ல மேக் பண்ணுங்க. அது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ப்ராசஸ் வரும். ஸோ பிஹெச் நீங்க இப்படிதான் டெஸ்ட் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு தடவை சோப் ரெடி பண்ணீங்கன்னா பிஹெச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆமா. இப்ப நீங்க ஹமாம் சோப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹமாம் சோப் ஏதாவது இருக்கா? இல்ல கிரீம் பதமா மாற போக ஸ்டேஜ் நல்ல திரண்டு வந்திருக்கா? ரொம்ப திரிஞ்சிருக்கு. கலர் 9 இருக்கு.